Dear students, இந்த கிளாஸில் நம்ம ஜிஞ்சவைட்டிஸ் அப்படிங்கிறத ஈரோட புண்ணுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கம்ஸ். ஈருங்கிறது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பகுதி. நீங்கள் லைட்டாக சாப்பிடும் போது ஒரு முள் குத்திச்சு, சாப்பாடுக்குள்ளே இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன கடுகுகள் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஈரு உப்பிக்கும். ஸோ அந்த ஈரு உப்பிட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். இன்கேஸ் ஈரு உப்பிட்டு நீங்கள் அதை க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ஸ் வந்து உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து இரிட்டேட் ஆகிட்டே இருந்ததுன்னா அது ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தொடர்ந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அப்படியே நம்ம கவனிக்காமல் விட்டோன்னா அது வளர்ந்து கிருமிகள் பெருகி அது அடுத்த ஸ்டேஜ் ஆகிய பெரிடான்டைட்டிஸ்குள்ளே போயிடும். பெரிடான்டைட்டிஸ்க்கும் ஜிஞ்சவைட்டிஸ்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பல்லோடைய ரூட்டெல்லாம் தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா பல்லோட ரூட் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கேப்ஸ் நிறைய இருக்கும். செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பல்லு ஷேக் ஆகும், இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஜிஞ்சவைட்டிஸில் அவ்வளோ ஷேக் இருக்காது. பல்லு வந்து இந்த மாதிரி உப்பி போய் ரத்தம் தான் வரும். டாக்டர் எனக்கு பல்லுலேருந்து ஈர்லேருந்து ரத்தம் கொட்டுது, டாக்டர் எனக்கு வந்து ஈர்லேருந்து வந்து பேட் ஸ்மெல் வருது, ஈரில் வந்து ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லி தான் வருவாங்க ஜிஞ்சவைட்டிஸில். பெரிடான்டைட்டிஸ் கண்டிஷனில் வலி இல்லாமல் கூட இருக்கும். பேஷண்ட் வலி இருக்காது, ஒன்றும் இருக்காது, இந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கும், பார்த்தா அழுக்காக இருக்கும். ஸோ வலி இல்லாமல் இருக்குது பெரிடான்டைட்டிஸ், வலியோடு இருக்கிற பெரிடான்டைட்டிஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பெரிடான்டைட்டிஸ் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூட் கிரானிக்னு சொல்லுவாங்க. அக்யூட்னா இப்போ ஒரு 10 நாளைக்குள்ளே வந்து அது பேர் அக்யூட்டு. ஒரு மாதக்கணக்காக ஈரு ரொம்ப வீக்காக இருந்தால் அதுக்கு பேர் கிரானிக். இந்த மாதிரி ஆட்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? டாக்டர் எனக்கு வலியே தெரியல, அதனால் நான் வரல, டாக்டர் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் எப்போ உங்கள் கிளினிக்கு வருவாங்கன்னா பல்லெல்லாம் ஆடுது அப்படிங்கும் போது தான் வருவாங்க. டாக்டர் சாப்பிட முடியல, இப்படி நாக்கை வச்சு ஆட்டினா பல்லு ஆடுது. ஒரு குழந்தைக்கு பல்லு ஆடினா பிரச்சனை இல்லை, பட் ஆனால் வந்து ஒரு அடல்ட்டுக்கு பல்லு ஆடிச்சுன்னா பிரச்சனை. ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கால்குலஸ். பிளாக்னா என்ன, கால்குலஸ்னா என்னென்னு பார்க்கலாம். பிளாக்னா என்னென்னா, இட் இஸ் அ மாஸ் ஆஃப் பாக்டீரியா விச் க்ரோஸ் ஆன் த சர்ஃபேஸ். இட் இஸ் கலர்லெஸ் அட் ஃபர்ஸ்ட் அண்ட் லேட்டர் இட் பிகம்ஸ் yellow இன் கலர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இப்போ நீங்களே ஒன்றும் இல்லை, 2 நாள் ஒரு நாள் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணாமல் இருங்களேன், உங்கள் வாயில் இந்த மாதிரி எல்லோ ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணாமல் விடும் போது ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து பெலிக்கிள்னு சொல்லி ஒரு சின்ன ஜவ்வு மாதிரி பல்லு மேலே ஃபார்ம் ஆகி அதிலிருந்து சாப்பாட்டில் இருக்கிற சில கிருமிகள்லாம் ஒன்று சேர்ந்து, வாயில் இருக்கிற எச்சில் இருக்கிற கிருமியெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி சொதன்னு ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து எடுத்துடலாம். நீங்கள் ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணால் போயிடும். அதை எடுக்காமல் விட்டிங்கன்னா அப்படியே கல் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி அழுக்கு கட்டும். இப்போ யாருக்காவது வாயில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நிச்சயம் அவங்க போய் டாக்டர்கிட்ட போய் க்ளீன் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஈரு வியாதி எப்படி இருக்கும், ஈரு வியாதி ஜிஞ்சவைட்டிஸ். பெரிடான்டைட்டிஸ்னால் ஈரு அண்ட் பல் எலும்பு சிதைவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், பல் எலும்பு சிதைவு. ஸோ பெரிடான்டைட்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் கால்குலஸ் பற்றி. பிளாக்னா என்ன, கால்குலஸ்னா என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ நம்ம அடுத்ததில் இதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம்.